நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கோதண்டம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ்ஸு, குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன், என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேரை போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கே வேற ஒரு தளம் கிடைக்கும் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர்னு உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. என் மயன் சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு, என்ன கடலில் தூக்கி போடவா, போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கல்ல, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியாக, ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால் அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003 2004 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான். இங்கே ஒரு சரவணா இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம்
செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டுருக்கும். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்றா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கேருந்து கிளம்புறேன். எங்கே போவீங்க? இல்லை போகிறேன், இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொலை, என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு ஒன்றுமே இல்லையன்றாங்க, அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தலை? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வலினா இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே என்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன், இவர் பேரை சொல்லலை, ஆசான்னே சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நான் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம், இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதுலேருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீங்கள் கேளுங்க, அவர் என்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாலாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவர் எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார், அப்போவும் பேரை சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்குது. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமாக இருக்குது. அங்கே எல்லா பறவைகளும் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன அது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாமல் இருப்ப, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால் போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார்.
அப்போ உட்காந்து பேசுகிறோம் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்கிறானோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்கலாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமா இருப்போம், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்கே இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னார், கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொல்லுவார், என்ன செய்ய தயாராகணும் சார். என்ன சார் செய்கிறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல குடிநீர் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, நல்ல உணவு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனால தான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களால தான் நம்ம லைஃப், இவங்கள வச்சு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், நம் இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பது தான் இதை சொல்ல வந்தது தான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்கள் இயக்குனர்கிட்ட இது தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசின ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு எனக்கு ஊருக்கு போனவுடனே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. கையை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்லை. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனாக போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அப்போ இயக்குனர் என்கிட்ட சொல்றாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதந்தோம். பேசினா பேசிட்டே போகலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்திச்சது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தோடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போட, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேற. பணக்காரன் பிரச்சனையோடயே இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்போவுமே டைரக்டர் சொன்னார், சார் நம்ம நான் வழக்கமாக என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம வந்து செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம், அவர் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போது ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மனசு தான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்க அவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்கள். இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதாக தான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை. நாங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேரில் நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்கக்கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வாழ்வோம் வெல்வோம். எல்லாரும் 2 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னும் போது நானும் 2 நிமிஷம் பேசணுமான்னு தெரியல. இல்லை ஃபில் பண்ண இந்த டைமிங்க்கு நீ டைம் எடுத்துக்க, எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் பேசினாலும் நீ நிறைய பேசுன்னு சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லலை. கணி சார் அவர்களுக்கும் இயக்குனர் வந்து இப்போ 2 பேராக ஒருத்தரான்னு எல்லாருக்கும் டவுட்டு. சிலர் வராங்க கார்த்திக் சார்ன்றாங்க, சிலர் ராம் சார்ன்றாங்க. எனக்கு இப்போ டவுட்டு யார் டைரக்டர். அப்போது நான் நடிக்கும் போது அவர் பேர் கார்த்திக், இப்போ அவர் பேர் ராம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சுருக்காரு. ராம் சாருக்கு நன்றி, தயாரிப்பாளர் அருள் சாருக்கு நன்றி, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும்
மனமார்ந்த நன்றியும், இங்கே வந்திருக்க உங்களுக்கு நன்றி. இதில் வந்து மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபட்டுச்சு ஷூட்டிங்கில். பேண்டேஜ் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நம்ம கேட்குற நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் கூப்பிட்டுருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும், இல்லை அது பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா, லேடிஸ் வந்து அது தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்காரு படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த படத்துல அதையே கொஞ்சம் மாத்தி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி. அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாம சாகுறான் இல்லையா? அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வலியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போ அந்த படத்து மூலியமா பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த வலி குழந்தை கேட்கும்போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்று இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துல கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமா பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னன்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா, பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீனில் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடித்தவங்க யாருமே நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சி எதுவும் இருக்காதுங்க. என்னன்னா, பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்டில் பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாமல் சாப்பிட்ற உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸு குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ விற்றா பல இயக்குனர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற துறையில் ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட் ஒன்றா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலிமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும்.
அப்போ இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள். கட்டிட்டு குறைந்த விலையில டிக்கெட் பண்ணீங்கன்னா, சென்சார் போர்டு அதுக்கு நெறைய வரமுறை இருக்கு. சென்சார் போர்டுல என்னைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில இந்த படத்த ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டேட் தர்றோம். அப்படி வரிசைப்படுத்தி குடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும். பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நெறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல கதை எடுத்தா பார்க்க தயாரா இருக்காங்கங்க. நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தியேட்டருக்கு வந்தா தானங்க பார்க்கறதுக்கு. தியேட்டரே கிடைக்கலையே. அதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்கு. நல்ல படம் இருக்கு. ரிலீஸ் ஆனா தானங்க நீங்க பார்ப்பீங்க. ரிலீஸ் ஆவறதுக்கு தியேட்டர் எங்க இருக்கு? இது நான் கான்ட்ரோவர்சிக்காக பேசல. இது உண்மையிலேயே நான் சிறு சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இந்த படம் ரிலீஸ் ஆனா நமக்கு லைஃப் கிடைச்சிரா? இந்த படத்து மூலியமா நம்ம வெளிய தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண விஷயம் ஒரு 14 படம்னா, அப்ப எவ்வளோ படம் நின்னு இருக்கும் பாருங்க. ஆனா இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடை ஏறி மைக் முன்னாடி வந்துட்டாவே பொய் சொல்லுவாங்களே, அதே மாரி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. எப்புட்றா லைஃப்ன்னா, இந்த படத்துல எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு குடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலியமா கணேஷ் சார் அவருடைய படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் குடுத்துருக்காரு. ஸோ, அதனால இந்த படம் எனக்கு ஒரு லைஃப குடுத்துருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபையே குடுத்துருக்கு அப்டின்னும்போது, இந்த படம் வெளிவந்த அப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர் அது உடனே சோகமான படம்னு நெனச்சு இது வேற போட்டுற போறீங்க. எனக்கு வேற பயமா இருக்குங்க. என்ன பேசணும்னு தெரியல மைக் முன்னாடி வந்துட்டா. அதனால இது சோகமான படம் இல்ல. அவனுடைய வலியும், வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்த நீங்க ஆதரிப்பீங்கன்னு முழுசா நம்புறோம். நாங்க எவ்வளவு காஸ்ட்லி கேமரால எடுத்து, எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சாலும், எவ்வளோ பண்ணாலும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும் தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும். மக்களிடையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க. நான் வந்து நடிச்சதுக்காக கதை விட்டு போறேன் அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதுல விஷயம் இருக்கா? இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிட்டோம்னா, நாளைக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம், "என்னய்யா பொய் சொல்லியிருந்த? படம் அப்படி இல்லையேன்னு" திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியா சொல்றேன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 100% இந்த படத்துக்கு நீங்க கேரண்டியா வரலாம். ஃபேமிலியோட வரலாம். பெண்கள நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமா இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துறாங்க? அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்கு. இந்த சமூகத்தில புருஷனை எவ்வளோ உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம்லாம் கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்தில வந்து நெறைய கதைகள பத்தி அவர் சொல்லுவாரு. ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க. அதான் சொல்றேன். ஒரு படத்தில ஆண பத்தியும், பெண்ண பத்தியும், ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலயும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி, இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி குடுத்திருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஆ ரொம்ப ரொம்ப மிக நன்றி ராம் சக்ரி சாருக்கு. என்ன செலக்ட் பண்ணி இந்த ரோல் குடுத்தாங்க. இது ரொம்ப நேச்சுரலான ஒரு வெரி ஹோம்லி அண்ட் ஹோமி ரோல். அது அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஒரு டைரக்டர். தேங்க் யூ. ஸோ எனக்கு என்னோட திறமையை பார்த்து என்னோட ஸ்கில் செட்டுக்காக என்னோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வேலை எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம டைரெக்டாக பர்சனலாக இன்வால்வ் ஆகி என்னை கைட் பண்ணி இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சார். தென் ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே அந்த ஷூட்டிங் செட்ஸில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மை ஃபாதர் ஃபிகர் அண்ட் கிங் மாதிரி எனக்கு ஃபிகர் வந்துட்டு சமுத்திரகனி சார்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருப்பார். ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் ஓவர் த இயர்ஸ் நாங்கள் இவ்வளோ பழகினது, எங்களோட பாண்டிங் இதெல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும். அக்செப்ட் பண்ணி என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அதெல்லாமே என்ன கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகாணி சார் என்னோட உட்காந்துட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்ட்டு வெரி ஸ்மூத்தாக இந்த இது கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தென் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு த கௌதம் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ப்ளஸ் என்டையர் டீம் காஸ்ட், லக்ஷ்மி பிரியா, she is such a superb actress, very natural, ஒரு ஹோம்லியான ரோல் அண்ட் her acting is superb. and கரண் இது ரொம்ப ஒரு வெரி சிங்க் ஆயிட்டோம் நாங்கள் எல்லாமே அவ்வளோ இதுவாக ஆஸ் அ டீம், வெரி நேச்சுரல். அந்த ஃபியர் அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் டீமாக ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்கோம். வி ஆல்சோ ஜெல் லைக் தட். நம்மளோட அந்த சிங்க்ரனைசேஷன்ன்றது ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஐ தேங்க் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், ஆல் ஆஃப் யூ. Thank you, press and media, and thank you everybody.